ஹலோ फ्रेंड्स வாங்க இன்னைக்கு பச்சை சுண்டைக்காய் பயன்படுத்தி நம்ம பச்சை சுண்டைக்காய் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த சுண்டைக்காயை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. இந்த சுண்டைக்காய் அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க. அதிகமான இரும்பு சத்து நிறைஞ்சதுங்க. அது மட்டும் இல்லாம வாய்ப்புண்ல இருந்து வயிற்றுப்புண் வரைக்கும் ஆற்றக்கூடிய குணம் நிறைஞ்சதுங்க. அது மட்டும் இல்லாத செரிமானத்துக்கு உதவுதான். அது மட்டும் இல்லாம குடற்புண்களை ஆற்றக்கூடியதுங்க. கூட தேவையற்ற குடல் புழுக்களை அழிக்கக்கூடியதுங்க. இப்போ வாங்க இந்த குழம்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு இந்த சுண்டைக்காய்களை கழுவிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் முத்தி போன காயாக இருந்தால் தட்டிட்டு அதோட விதைகளை லைட்டாக அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த விதைகள் வயிற்று வலியை உண்டாக்கும். இது கொஞ்சம் பிஞ்சு சுண்டைக்காயாக தான் இருக்குது. நான் நசுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், கழுவிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட 1 ஹவருக்கு நான் ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் சேர்த்து இதையும் சேர்த்து சில மசாலாக்களை வறுத்து நம்ம அரைச்சிக்கலாம். மசாலா சொதக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு நான் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதோட கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோடவே 2 பச்சை மிளகாய் உடைச்சு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம தட்டி வச்ச சுண்டைக்காய்களையும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில தாங்க செய்யணும். இது அப்போதான் டேஸ்டா இருக்கும். காய் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் திருகல் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதோடவே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம குழம்புல வேற உப்பு சேர்க்க போறோம். அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியா நம்ம ஊற வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு கொரகொரப்பாக அரைச்சி உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டைகளை பிடிச்சாச்சு. இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். இதோட வெந்தயமும் சீரகமும் சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வடித்ததும் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இதோடவே கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. இல்லாட்டி பெருசாக இருந்தால் 1 தக்காளி மட்டுமே போதும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதோட 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக தான்.
இதோடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு தடவை வறுத்துக்கலாம். இப்போ ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம். பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம உருட்டி வச்ச உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு சின்ன துண்டு வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விடலாம். ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாம். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா மேலே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம பச்சை சுண்டைக்காய் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தோட சூடான இட்லி சூடான சப்பாத்தியோட சேர்ந்து சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.